ஹைதராபாத் ஓல்ட் சிட்டி பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 17 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களோடு மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். எழில், தீயணைப்பு வாகனங்களில் விரைந்திருக்கக்கூடிய அந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். 17 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? முதற்கட்ட விசாரணையில என்ன சொல்றாங்க? பூங்குழலி, ஹைதராபாத் இந்த ஓல்ட் சிட்டி பகுதியில் சார்மினார் என்ற பகுதியில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இங்கே இந்த கிருஷ்ணா என்பவர் முத்து கடை, அதாவது தேல் கடை வைத்திருக்கிறார். கீழே அதற்கு மேலாக 3 மாடி வீடு இருக்கிறது. இதில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்தில் உடனடியாக இந்த தீ விபத்து ஏற்பட்ட போது தீயணைப்பு துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அந்த நிலையில் 7 பேர் இதில் காயமடைந்து உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அப்போது 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைத்து பாதிக்கப்பட்டவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். மருத்துவமனைக்கு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது இதில் கிட்டத்தட்ட முதற்கட்டமாக 10 பேர் உயிரிழந்தார்கள். இதில் அடுத்தடுத்தாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் கொண்டு செல்லும் வழியிலும் என இதுவரை தற்போது வரை 17 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் ஒரு குழந்தை, 2 பெண்கள் அடங்குவர். மொத்தமாக தற்போது வரை 17 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் அந்த காயமடைந்தவர்களுக்கு அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தற்போது 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மீட்பு பணியில், அந்த தீயை அணைக்கும் பணியிலும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஓல்ட் சிட்டி பகுதி என்பது மிகவும் நெரிசலான பகுதி. அந்த பகுதியில் இந்த அதாவது தீயணைப்பு வாகனங்கள் செல்வதற்கு கூட முடியாத ஒரு நிலை. அதில் சிக்கிக் கொண்டவர்கள் தான் பெரும்பாலும் இதில் தீக்காயமடைந்தவர்கள் ஒருபுறம் என்றாலும் மூச்சு திணறல் ஏற்பட்டு இதில் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தற்போது அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை, அதே போல தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது வரை 17 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் சிகிச்சை பலனின்றி உயிர் சேதம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கும் என்பதும் தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நன்றி எழில். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.